எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இப்ப பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க மதுரவாயல் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. மதுரவாயல் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதிய வந்து அவிங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில 2011லேருந்து 3 எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. அந்த 3 எலெக்ஷன்கள்ல அதிமுக 2016லயும், திமுக 2021லயும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இருந்தப்ப 2011லயும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 3 முறை எலெக்ஷன்கள்ல 1 முறை அதிமுகவும், 1 முறை திமுகவும், 1 முறை சிபிஐஎம்மும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரவாயல் சட்டமன்ற தேர்தல் பார்த்தலாம். அந்த வகையில நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல முன்னாள் அமைச்சரா இருந்த அதிமுக சார்பில் பெஞ்சமின் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 99,739 வாக்குகளும் 41.20% பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக கூட்டணியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ராஜேஷு அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 91,337 வாக்குகளும் 37.80% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாமக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சீனிவாசன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 17,328 வாக்குகளும் 7.2% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு மதுரவாயல்ல இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கணபதி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 1,21,298 வாக்குகளும் 44.60% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சராக இருந்த பெஞ்சமின் அவர்கள் தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவர் 89,577 வாக்குகளும் 33% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கணேஷ்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 21,045 வாக்குகளும் 7.7% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக மீண்டும் கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து மதுரவாயல் மக்களவைத் தேர்தல் பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி சிறுபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில பார்க்குறப்போ அந்த தொகுதியில திமுக சார்பில் டி.ஆர். பாலு, அதாவது திமுகவோட மூத்த தலைவராக இருக்கிற டி.ஆர். பாலு அவர்கள் தான் போட்டியிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 1,48,887 வாக்குகளும் 57.24% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 56,778 வாக்குகளும் 21.83% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில 15,127 வாக்குகளும் 5.82% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் வந்து டி.ஆர். பாலு அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு. அவர் 1,27,176 வாக்குகளும் 48.89% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் மீண்டும் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 47,214 வாக்குகளும் 18.15% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 59,181 வாக்குகளும் 22.75% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேந்திரன் அவர்கள் தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 26,532 வாக்குகளும் 10.20% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரவாயல் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு 4 தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் 2016 41.20%, 2019 21.83%, 2021 33%, 2024 18.15% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 37.80%, 2019 57.24%, 2021 44.60%, 2024 48.89% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 2.6%, 2019 5.82%, 2021 7.7%, 2024 6.22% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரவாயல் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 3,25,407 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,61,081 ஆண்களும் 1,64,247 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 79 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பாக்குறப்போ 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 54,445 பெண்களும் 55,515 பெண்களும், அதாவது 54,445 ஆண்களும் 55,515 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிற
ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 68,943 ஆண்களும் 70,298 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 37,693 ஆண்களும் 38,434 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரவாயல் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அந்த வகையில் 2011 65.80%, 2014 61.80%, 2021 69% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 65.53% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து ஆசைப்படுறேன். அடுத்து மதுரவாயல் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில பார்க்குறப்போ நம்ம கணிப்புப்படி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் சென்னையிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால அவங்களோட வாக்கு சதவீதங்கள் சரிஞ்சாலும் அவங்களோட வெற்றி சதவீதங்கள் சரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த வகையில மதுரவாயல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் அந்த தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில பாக்குறப்போ 38.05% 81,142 வாக்குகளும் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்குறப்ப 23ஆம் தேதி வந்து, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திமுக இந்த தொகுதிகளில் தன்னோட பலத்தை நிரூபிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி சேஃபர் சைடில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது தன்னோட திராவிடத்தால மிகப்பெரிய அளவில் வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவில் தன்னோட நிர்வாக திறமையை வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா சென்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 41 தொகுதிகள் இருக்கு. ஸோ சென்னை பக்கத்துக்காலையும் சென்னையும் சேர்த்து 41 தொகுதிகள் இருக்க காரணத்தினால, அதாவது தன்னோட வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 80% to 90% வச்சிருக்காங்க மக்களே. போன தடவை 100%, 99% வச்சு 98% வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 40 தொகுதிகளை வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்லயும் எடுக்கிறப்போ அது வந்து எப்படி வந்து அந்த ரியாலிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் இருக்க பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வந்து மதுரையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து சொற்பமாக 2, 3, 4 தான் வச்சிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 4, 6 தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் பண்ற கான்சன்ட்ரேட்டை வந்து கண்டிப்பாக வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அதை வந்து நம்ம எந்த வகையிலும் வந்து குறை சொல்ல முடியாது. எந்த மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கதான் வந்து அவங்க கண்டிப்பா அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். ஸோ இந்த தடவையும் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 36.31% 77,431 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிஜேபியோட மிகப்பெரிய அளவில் ஒரு பில் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இவங்களோட கூட்டணியில் இருக்க காரணத்தினால அவங்களுக்கான வாக்குகள் வந்து இந்த தடவை செகண்ட் பிளேஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா மதுரவாயல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் அவர்கள் பொறுத்தளவுக்கு அவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் வந்து இந்த தடவை வந்து ஏன்னா 2021 தேர்தலில் அவரோட தோல்வி சதவீதங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தங்காட்டி தான் வந்து இந்த தடவை ரொம்ப டிஸ்ட்ராக்டா இருக்கு. ஏன்னா 2021 எலெக்ஷன்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து ரொம்ப அதிகமா விலகல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் தான் இருக்கு. அது எந்த மாதிரி எப்படி கேரி ஓவர் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா திமுகவோட ஸ்ட்ராட்டஜியை வந்து கண்டிப்பா வந்து பிஜேபியால முறியடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா நம்ப முடியும். ஏன்னா பிஜேபி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் வந்து பிஜேபி வந்து கண்டிப்பா இந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டில் 9.91% 21,133 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு வரைக்கும் சென்றுட்டாங்க. ஸோ தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக தனிச்சு போட்டுட்டா எப்படிப்பட்ட வாக்குகள் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு கை ஓசையை விட பல கை ஓசை மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிற்க போறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாக்குகள் வந்து கண்டிப்பாக அவங்களோட வாக்குகள் வந்து இந்த
இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு அதாவது 9.91% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல வாக்குகள் கிடைக்கணும் அப்டின்னா வந்து மக்கள் கண்டிப்பா வந்து ஒரு முதல்வன் படத்துல வர மாரி திருந்தணும். ஸோ அது எந்த மாரி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அவைங்க வேட்பாளர் பட்டியல் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நான் இன்னும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து அது உங்களுக்காக சீக்கிரம் குடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி ஒரு மனிதனுக்காக கிடைக்க போற வாக்குகள் தான் இத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து நல்ல ஒரு ஒரு உத்வேகத்தோட வந்து இந்த அரசியல் தளத்துல கால் வச்சாரு. பட் ஆனா அது வந்து மிகப்பெரிய அளவுல நெறைய இடத்துல வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆச்சு. அத வந்து மிகப்பெரிய அளவுல அவரும் வந்து எதையும் கண்டுக்கல. கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிறத அவரு யோசிச்சு தான் வந்திருப்பாரு. ஸோ அதனால 14.56% அவரோட ஃபேம்க்காக கிடைக்கிறதுக்கு, அவரோட புகழுக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர வந்து மிகப்பெரிய அளவுல நேசிக்கிறாங்க. ஸோ சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வந்து எப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கோ, அதே மாரி நம்மளோட விஜய் அவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிமுக, பிஜேபி பிஜேபிய விட விஜய் அவர்கள் முன்னாடி இருக்காங்க இந்த தொகுதிகள்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் கூட்டணிகள் அமைந்தா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் கட்சி போன்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து சிறு சில அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த அமைப்புகள்லாம் ஒன்றிணைந்த காரணத்தினால 36.31% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து பிஜேபி வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ பிஜேபி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து கண்டிப்பா கண்டிப்பா வந்து அவிங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, பிஜேபி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களோட கொள்கை வந்து எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்த தன்னோட பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத அவிங்க ஆசைப்படுறாங்க. பட் ஆனா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் வந்து என் மக்களுக்காக தனிச்சே வந்து நான் பண்ண போறேன். ஸோ இந்த தேர்தல்ல கண்டிப்பா என் மக்கள் எனக்காக செய்வார் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியா சொல்லிட்டாரு போல இருக்கு. ஸோ அவிங்களும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகள் வந்து பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணி அந்த மாரி தான் வந்து சந்திக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட தகவல் சம்திங் அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் மூவிங் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள், தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இருக்கு. ஸோ அவைங்கலாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல நிகர்பலம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 38.05% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பா இந்த தடவ வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல மதுரவாயல் வந்து அதிமுகவுக்கு மிஸ் ஆகும். திமுகவுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம். நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்து அது மக்கள் தான் வந்து மாற்றம் ஏற்படுத்துவாங்களா? எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாம் ஒரு நிலையோட தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அது எந்த மாரி எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 9.91% வாக்குகள் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க இப்ப வரைக்கும் கூட்டணிகள் எந்த கூட்டணிகளோடும் சேரல. அவங்க கூட்டணிகள பற்றி எங்கேயுமே விவாதிக்கல. ஸோ கூட்டணிகளோட இணைவுங்கிறதே அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெறுப்பா உணர்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகளோட இல்லாத காரணத்தினால, தனிச்சு போட்டியிட்டா இத்தன பெர்சன்டேஜ் அதாவது 9.91% வாக்குகளுக்கு பக்கமா வாங்குறதுக்கும், அதுக்கு மேல கொஞ்சம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இது வந்து ஒரு 90% வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியா நம்ப முடியும். ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கொள்கையில அவர் ஒரு ரொம்ப நிலைப்பாடா இருக்காரு. எனக்கு இது ஓகே. நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ந்து செயல்பட காரணத்தினால, கண்டிப்பா வந்து வாக்குகள் வந்து 9.91% இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தின் நிலையை பொறுத்தளவுக்கு 14.56% வாக்குகள் தனியொரு மனிதனாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பதான் வந்து கட்சி 2 வருஷம் ஆச்சு தொடங்கி. பட் ஆனா வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவுல மக்களிடையே மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆயிருக்காரு. ஸோ அவரோட வெற்றி நான் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தன்னோட அரசியல் செல்வாக்க வந்து தன்னோட எப்படி சொல்றது? தன்னோட சினிமா துறை செல்வாக்க வச்சு மிகப்பெரிய அளவுல அரசியல்ல அவர் சாதிக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் வந்து கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வாய்ப்பு குடுப்பாங்க. அது மிகப்பெரிய வெற்றியா கூட இருக்கலாம். அட் தி சேம் டைம் அது வந்து இந்த திராவிட கட்சிகள மீறி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அளவுல ஏன்னா அரசியல்லயே இருக்காங்க. ஸோ அவிங்கள மீறி நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து என்னால வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பட் ஆனா அதுக்காக அவிங்க விடமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் மக்களே. ஏன்னா அவிங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
அரசியல் அவங்களோட தொழிலா இருக்கு. ஸோ அத வந்து எப்படி விஜய் அவர்கள் கேரி ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி பல இன்னல்கள் இருக்கு. கண்டிப்பா வந்து அவரும் கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும் அவருக்காக சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அப்படி சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா மக்கள சம்பாதிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அத கண்டிப்பா வந்து அவைங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். பார்க்கலாம். அது எந்த மாரி, எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை வந்து விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ அத கூட்டணிகளோட சேர்ந்து செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னா, தன்னோட கட்சிய நிலைநிறுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவரோட நம்பிக்கை வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தான் எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா அவரோட ஆசை நிறைவேற என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் உரிமை இருக்கு. நானும் வந்து இத சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். அதான் சொன்னேன். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்க மாரி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 230 தொகுதிகள் போட்டோம். கண்டிப்பா நீங்க அந்த தொகுதிகள்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த தொகுதிகள்ல இருக்கிற நிறை குறைகள நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு கிளிக் ஆனாலும் அந்த வீட்டுக்கு அந்த தொகுதிக்கு நல்ல ஒரு வாக்குகள் கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.